நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒன்றுக்குள்ள ஒன்று. காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமன்றத்தில் ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார், ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மையா வாலி என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதெறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். ரெண்டு பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க.